அதில் கருணக்கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கருணக்கிழங்கு ஃப்ரை இதோ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் வேக வச்சிட்டேன். வேக வச்சது இப்போ ஆற வச்சுருக்கேன். இது உப்பு ஆல்ரெடி நான் வேக வைக்கும்போது உப்பு போட்டேன். காரம் இஷ்டம் வந்தால் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கணும் உப்பு காரத்தை. நம்மளாம் தோசை தவாவில் பண்ணுவோம், ஆனால் என்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருக்குது, அதில் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்டுறோம். இந்த மாதிரி ஆயில் போட்டு சூட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஜெர்மனியில் இருக்கிறதால இந்த மாதிரி விண்டோலாம் ஓப்பன் பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அலாரம் இருக்கும் பாருங்கள், அது குவான் ஒரே சத்தம் கொடுக்கும். ஃபயர் இன்ஜின் கூட வர வேண்டிய அவசரம் வரும். அதனால் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணுறது. இது வந்து பெரிய விண்டோ, இது கிச்சனான விண்டோ. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை இந்த மாதிரி இந்தியன் டிஷ் சமைச்சா வீட்டுக்குள்ளே ஹாரன் வருது, அதுக்காக நான் இதை கூட ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்ன சாங் ஞாபகம் வருதுன்னா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர் போல வருமா. சுச்சுவேஷன் சாங்க்கு இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அது கமெண்ட் பண்ணுங்கள்.